அண்டர் 19 உலகக்கோப்பை ஃபைனல். ஸோ இன்றைக்கி இந்த மேட்ச்சு இந்தியா ஜெயிக்கும்னு எல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா அண்டர் 19 பொறுத்த வரைக்கும் இந்தியா ஒரு ஸ்ட்ராங்கான டீமாக எப்போவுமே இருந்திருக்காங்க. அதிக முறை கப் அடித்த டீம் இந்தியா தான். ஸோ 5 தடவை கப் அடிச்சிருக்காங்க. இந்த தடவை 6வது தடவையாக வேர்ல்ட் கப் வாங்கிடுவாங்க. அதுவும் ஆஸ்திரேலியா கூட வின் பண்ணால் இது 3rd டைம் ஆஸ்திரேலியா கூட வின் பண்ணுறது ஃபைனலில். ஸோ வின் பண்ணிடுவாங்கன்னு எல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பட் எப்படி நம்ம இந்திய அணி மென்ஸ் கிரிக்கெட் டீம் வேர்ல்ட் கப்பில் சொதப்பினாங்களோ அதே மாதிரி இவங்களும் சொதப்பிட்டாங்க. இந்தியா அந்த மேட்சை லாஸ் பண்ணிட்டாங்க. ஆஸ்திரேலியா 4th டைம் அண்டர் 19 வேர்ல்ட் கப்பை வின் பண்ணிடுச்சு. ஹர்ஜாஸ் சிங் அவர் இந்தியன் தான் நினைக்கிறேன். ஸோ அவர் ஆஸ்திரேலியாவில் 52 ரன், அவர் 55 ரன் அடித்தார். அதுதான் குரூஷியல் நாக்கு. அப்புறம் ஆலிவர் பீக் அவர் ஒரு குரூசியல் 46 அடித்தார். ஸோ அவங்க 2 பேரோட ஸ்கோரால் தான் 255 ரன் அடித்தாங்க ஆஸ்திரேலியா. ஸோ 255 ஈஸியாக டார்கெட் சேஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு பார்த்தா வந்ததுலேருந்தே எல்லா பேட்ஸ்மேனுமே அவுட் ஆகிட்டே இருந்தாங்க. ரொம்ப டிஃபென்சிவாக விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. பயந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆரம்பத்துலேருந்தே ரொம்ப டிஃபென்சிவாக போனதுனால ஆஸ்திரேலியன் பவுலர்ஸ் ஈஸியாக இந்தியன் பேட்ஸ்மேனோட விக்கெட்டை தொடர்ந்து எடுத்துட்டாங்க. ஸோ கேப்டன் உதயசாகரன், சச்சின் தாஸ், போன மேட்சோட ஹீரோ எல்லாருமே அவுட் ஆகிட்டாங்க. ஆதர்ஷ் சிங் மட்டும் ரொம்ப நேரம் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் விளாண்டார். 77 பாலுக்கு 47 ரன் அடிச்சிருந்தார். அதுக்கப்புறம் முருகன் மட்டும் கடைசியில் கொஞ்சம் ரன் அடிச்சிருந்தார் அதிரடியாக விளையாடி. பட் ஆஸ்திரேலியா சூப்பராக பண்ணாங்க. அவங்க பேட்மேனும் அண்டு மேக்மில்லன் அவர் 3 விக்கெட், ஆளுக்கு 3 விக்கெட் எடுத்தாங்க. ஸோ ஆஸ்திரேலியா ஒரு செம்ம பர்ஃபார்மன்ஸ். எப்போவுமே அவங்க ஃபைனல் எப்படி விளாடுவாங்களோ அது மாதிரி சூப்பராக விளாண்டாங்க. ஆஸ்திரேலியா அண்டர் 19 டீம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஃப்யூச்சரில் ஆஸ்திரேலியன் டீம் இன்னும் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. இந்தியா அண்டர் 19 டீம் நல்லா விளாண்டாங்க. பட் வேர்ல்ட் கப்பை ஜெயிக்க முடியல. ஸோ அவங்களுக்கு நம்ம ஒரு டஃப்பான டைம் தான். பட் ஆஸ்திரேலியாவுக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு, ஸோ இதான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.